தேவி நம்ம குழந்தைதான். அவங்க சொன்னதெல்லாம் போய் என் மேல உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் கடவுளுக்கு முன்னாடி கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ண. குழந்தைய பெத்தவனா எனக்கு தெரியாத இது நம்ம குழந்தைன்னு அதுவும் உங்களை போய் சந்தேகப்படுவேனா? படி ஏறி வந்து இப்படி அபாண்டமான ஒரு பொய்ய சொன்னாங்களே, அந்த அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஏங்க ஒருவேளை பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படிதான் செய்யறாங்களோ? அதை பத்தி நீ கவலைப்படாத. இப்பவே போலீஸ் போன் பண்ணி அந்த திருநாய்களை உள்ள தள்ளிடுறேன். வேண்டாங்க, போலீஸ் கேஸ் போயிடுச்சுன்னா பேச தெரியாத நம்ம குழந்தைய சாட்சிக்குள்ள நிக்க வச்சிருவாங்க. இவ வேடிக்கை பொருள் அங்க நிக்கிறது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. அதுக்காக இவளால வந்த பணம் இவளுக்காவே கொடுக்கறதுல தப்பே இல்லை. வாங்க. என்ன கதகளி டிரெஸ்ல ஜோடி களை கட்டுது? வாங்க 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 வாங்க. இன்னைக்கு ஸ்டேஜ்ல எங்களுக்கு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. கடைசி டான்ஸ்ன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? அவங்க கிடக்குறான் வளருவாங்க. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது இல்ல, நல்லா வாழ போறீங்கல்ல, அப்புறம் எங்க ஆட போறீங்க? அதைத்தான் அப்படி சொல்றான். கோடி கணக்கா சம்பாரிச்சாலும் பாடின வாயா ஆடின காலம் சும்மாவே இருக்காது இல்லீங்களா? என்னுடைய ஆசை எல்லாம் கடைசி வரைக்கும் இந்த மேக்கப் போடவே சாவணுங்கிறதா. ஆடாடாடாடா, என்ன தொழில் பக்தி பாலகிருஷ்ணன். உங்களை மாதிரி தொழில் கலைஞர்களோட ஆசைய நிறைவேற்றுறதுக்கு தான் நான் பிறந்தே இருக்கேன். அங்க பாரு, உங்களை புக் பண்ண யாரும் வர்றாங்க. நல்லா அவுத்து பாரு. அங்க பாரு. இங்க கூத்துக்காரங்க வீடு எங்க இருக்கு? என் வீட எனக்கு தெரியாம போய்கிட்டு இருக்க. கூத்துக்கார வீடு பேச்சு வீடு. எங்க இந்த கூத்துக்கெல்லாம் போவாங்களே பாலகிருஷ்ணன் ருக்மிணி, அவங்க வீடு எங்கன்னு சொல்ல முடியுமா? அட குழந்தை பாட்டி, என்ன தெரியல. இன்னைக்கு காலையிலோட உங்க வீட்டுல சண்டை நடக்கும் போது பஞ்சாயத்து பண்ணி வச்சு நான் தாங்க. அப்படியா? அவங்க வீடு எது? அதோ அந்த வீடு தான். என்ன பெட்டியா? செட்டில் ஆயிடும். ஓகே ஓகே சார். பாலகிருஷ்ணன் சார். ருக்மிணிமா, வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கே. கதவு திறந்திருக்குல்ல, உள்ளதான் எங்கேயாவது இருப்பாங்க. மிஸ்டர் பாலகிருஷ்ணன். சார். பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. என்ன சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க பாலகிருஷ்ணன், சொல்லுங்க.